ஃபைனலி ஃபேண்டசி ஃபோர்க்கான அந்த கேஸ்ட் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ பல வருஷங்களாக ரூமரில் சுற்றிட்டு இருந்த இந்த கேஸ்ட் அப்டேட்டை இப்போதைக்கு அஃபிஷியலாகவே மார்வல் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பெட்ரோ பாஸ்கல் அஸ் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக். ஸோ இந்த கேஸ்டிங் வந்து எனக்கு என்னமோ லைக் ஒரு மாதிரி 50-50 ஃபீலிங் தான். நல்ல ஒரு அமேசிங்கான ஆக்டர், அமேசிங்காக ஆக்ஷன் கூட பண்ணுவார். பட் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கோட அந்த ஃபேஸ் அண்ட் பாடி ஸ்ட்ரக்சர் கூட செட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி ஓகே வந்த கேஸ்டிங்? அதே மாதிரி வெனசா கபி எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டான ஒரு சூஸ்டாம் கேஸ்டிங் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஹாப்ஸ் அண்ட் ஷா படத்துலையும் இந்த மிஷன் இம்பாசிபிள் படங்களையும் நீங்கள் அவங்க ஆக்ஷன் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படத்துலையுமே அவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க நம்புகிறேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் டக்குன்னு நிறைய பேரோட ஃபேன் ஃபேவரட்டாக மாறின எடி கேரக்டர் ஜோசப் குவின் தான் இப்போதைக்கு இந்த ஃபேண்டசி ஃபோரோட ஜானி ஸ்டாம் வர போறாரு. ஹியூமன் டார்ச். ஜானி ஸ்டாமுக்கும் எடிக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எனக்கு வந்து தெரியல. லைக் சேம் எனர்ஜி சேம் ஃபீல் இருந்தாலே போதும் நம்புறேன். ஸோ கண்டிப்பாக கரெக்டான ஒரு கேஸ்டிங். அண்ட் த திங்கை இப்போதைக்கு இபான் மாஸ் பேக் ரேக் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. குரூட்டுக்கு விண்டிசல் வாய்ஸ் ஓவர் கொடுத்த மாதிரி இதுலையுமே இந்த திங்குக்கு இவர் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போறாரு நம்புறேன். திங்கை கம்ப்ளீட்டாக மார்வல் சிஜி தான் பண்ணி கூட்டு வர போறாங்க. பார்ப்போம். ஓரளவே கேஸ்டிங் வந்து பார்க்கும்போது 50-50 தான். பட் படத்தில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த மொத்த போஸ்டர் வைபையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 60s ஃபீலிங் வரும். ஸோ இந்த படத்தை 1960s தான் செட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ரூம் சுற்றிட்டு இருக்கு. அண்ட் நம்ம யூனிவர்ஸ் கிடையாது, ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் தான். இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஜூலை 2025. ஏன்டா ஜூலை மாதத்தை சூஸ் பண்ணீங்க? ஏன்னா அடுத்த வருஷம் ஜூலை மாதம் தான் சூப்பர்மேன் லெகசி ரிலீஸ் ஆக போகுது, டிசிஓ கிக் ஆஃப் ஆக போகுது. அதை தொடர்ந்து மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் அப்போ தான் வருதுன்னு சொல்கிறாங்க பார்ட் 2. அண்ட் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஜுராசிக் வேர்ல்டோட ரீபூட்டுமே ஜூலை மாதம் தான் வருது. அடுத்த வருஷம் படம் பார்க்குறதுக்கே தனியாக காசு சம்பாதிக்கணும் போலயே.